அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை விடுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ஈரானும் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்களுக்கு விடுதிகளுக்கு ஈரானிய இராணுவம் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையும் ஈரானை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் ஈரானுக்கு எதிரான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய திட்டங்களும் 10 நாள் காலக்கெடுவும் ரஷ்யாவையும் சீனாவையும் விட யுத்த களத்தில் பலம் பொருந்திய நாடாக மாறியிருக்கக்கூடிய ஈரானும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய 17 அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களும் அமெரிக்காவின் 50 வருட முதலீடுகளும் முயற்சிகளும் ஹெர்மூஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்கா 10 எண்ணெய் கப்பல்களை பெற்றுக் கொண்டுள்ளதா? டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரான் பரிசுகளை வழங்கியுள்ளதா? டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான போலி பிரச்சாரங்களுக்கு ஈரான் எவ்வாறான பதிலடிகளை வழங்கியுள்ளது? கொத்துகுண்டுகளினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை சிதைத்து வரும் ஈரானிய இராணுவத்தினரும் ஈரானுக்குள்ளே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்த போரானது உலக பொருளாதாரத்திற்கு பேரழிவு தரக்கூடிய போராகும். 3 வாரங்கள் கடந்துள்ள நிலைமையில் இந்த போரானது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த போகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். நாங்கள் அவசரமாக இந்த போரை நிறுத்த வேண்டும். இது எங்களுடைய போர் அல்ல. அதே நேரம் நாங்கள் இந்த போரை அவசரமாக நிறுத்துவதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய நாட்டு மக்களும் இந்த போரினுடைய விளைவுகளில் சிக்கிக் கொள்வார்கள் என ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நேற்றோ மிக முக்கியமான நாடுகளான பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் தற்போது ஈரானுக்கு எதிரான போரிலிருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை இந்த 3 நாடுகளும் ஏமாற்றி வருகின்றார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்கும் நாங்கள் எங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புகின்றோம் என கூறி கடந்த 2 வாரங்களாக பிரித்தானியாவும் பிரான்சும் இழுத்தடிப்பு செய்து வருகின்றன. அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை பிரித்தானியா முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவதற்கு பிரித்தானியா மறுப்பு தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த நேட்டோவும் இந்த போர் எங்களுடைய போர் அல்ல. இந்த போரானது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போராகவே ஐரோப்பிய நாடுகளுக்கு அமைந்துள்ளது. இதனால் இந்த போரை நீடிப்பதற்கு நாங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதத்திலும் உடந்தையாக இருக்க போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டையே ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் எடுத்துள்ளன. உண்மையில் இதற்கு காரணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈரான் மீது இருக்கக்கூடிய பயமாகும். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை வைத்து ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை ஈரான் சிதைத்துவிடும் என்கின்ற பயம் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுக்கு அதிகரித்து விட்டன. மேலும் தங்களுடைய கௌரவத்தையும் ஆட்சி அதிகாரங்களையும் பாதுகாத்துக் கொள்வதை விட ஈரானுக்கு எதிரான போர் ஒன்றும் எங்களுக்கு மிகப்பெரிய போராக இருக்காது என்பதிலும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் தற்போது உறுதியாக இருக்கின்றார்கள். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் நேட்டோ மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை திடீரென ஆரம்பித்தோம். ஈரானுக்கு பலத்தடியை ஏற்படுத்தும் எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை திடீரென்று ஆரம்பித்தோம். அதே நேரம் அவர்கள் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைட் ஆகிய நாடுகளுக்கு எதிராகவும் திடீரென தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். நாங்கள் உட்பட அனைவரும் ஆச்சரியப்பட்டோம். அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. மேலும் அவர்களிடம் ஒரு பொழுதும் அணுகுண்டு இருக்கக்கூடாது. அணு ஆயுதத்தினை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஏவுகணைகள் 2500 மைல் தூரத்தை தாண்டியும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறான ஏவுகணைகள் அவர்களிடம் இல்லை என்றே கூறப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த ஏவுகணைகளை கொண்டுள்ளார்கள். இந்த ஆபத்தான ஏவுகணைகளை கொண்டுள்ளார்கள். இந்த போரிலே களமிறங்குவதற்கு, இந்த போரிலே இழுக்கப்படுவதற்கு பிரித்தானியா விரும்பவில்லை. இதற்கு பிறகு நாங்களும் அவர்களுடைய போரில் இழுக்கப்படுவதற்கு விரும்பவில்லை. ஈரான் தற்போது தோற்கடிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் ஈரானினுடைய அனைத்து திறன்களையும், ஏவுகணை திறன்களையும், கடற்படை திறன்களையும், வான்படை திறன்களையும் அளித்து விட்டோம். அதனால் தான் அவர்கள் தற்போது எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பிறகு ஈரானினால் மீண்டு வரவே முடியாது. அவர்களால் மீண்டு வரவே முடியாது. மீண்டு வர முடியாத வகையில் நாங்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இது நேட்டோவுக்கான ஒரு சோதனையாகும். அமெரிக்காவுக்கு நேட்டோ எவ்வாறு உதவுகின்றது என்பதனை காண்பதற்கான ஒரு சோதனையாகும். ஆனால் அவர்கள் எங்களுக்கு உதவவில்லை. மேலும் இவற்றை நாங்கள் நினைவில்
நினைவில் கொள்வோம். நாங்கள் ஒரு பொழுதும் இதனை மறக்க மாட்டோம். எண்ணெய் விலைகள் உயரும் என்பதனையும் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் என்பதனையும் நான் கணித்திருந்தேன். ஆனால் நான் நினைத்த அளவுக்கு எண்ணெய் விலை உயரவில்லை, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையவில்லை. மேலும் இவை அனைத்தும் தற்காலிகமானவை தான். ஈரான் முழுமையாக அளிக்கப்பட்டதும் இந்த நிலைமைகள் வளமைக்கு திரும்பிவிடும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக நாங்கள் 10 எண்ணெய் கப்பல்களை பெற்றுக் கொண்டுள்ளோம். ஈரான் எங்களுக்கு பரிசாக 10 எண்ணெய் கப்பல்களை வழங்கியுள்ளது. அவர்கள் தோற்றுவிட்டார்கள், நாங்கள் அவர்களை தோற்கடித்து விட்டோம் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மாயைகளை வெளிப்படுத்தி இருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து IRGC ராணுவத்தின் மூத்த ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் கடக்கவில்லை. நாங்கள் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு எண்ணெய் கப்பலையும் அனுமதிக்கவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் ஊடாக கடந்திருக்கக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் ஈரானோடு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்களாகும். அமெரிக்காவின் எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தோடு அனுமதிப்பதற்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆக்கிரமிப்பாளர்களினால் ஒரு பொழுதும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தாண்டவே முடியாது. அவர்கள் முயற்சி செய்து பார்க்கட்டும். மேலும் சர்வதேச எண்ணெய் சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தொடர்ச்சியான நாடகங்களை அரங்கேற்றுகின்றார். மேலும் இந்த நாடகங்களின் மூலமாக களத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. மேலும் களத்திலே எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாததன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு வாய்மொழி மூலமாக சந்தையை கட்டுப்படுத்துவதற்கும் போரின் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும் முயற்சி செய்கின்றார். இதுவே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது என IRGC ராணுவத்தினுடைய மூத்த ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் ரஷ்யா ஒரு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. ஈரானுக்கு ஆதரவாகவே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானுக்குள்ளே பொதுமக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் பொதுமக்களுடைய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானிய பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானுக்குள்ளே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய சட்டவிரோதமான தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையானது அவசரமாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இதற்கமைவாகவே ரஷ்யா தற்போது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் குறித்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவும் சீனாவும் விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கிலே நடைபெறக்கூடிய மோதல்களின் விளைவுகளை துல்லியமாக கணிப்பதற்கு கடினமாகவே இருக்கின்றது. இந்த மோதலானது எதனை நோக்கி நகர்கின்றது, இந்த மோதலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதனையும் இந்த மோதலின் அடுத்த கட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதனை கூட எங்களால் கணிப்பதற்கு கடினமாகவே இருக்கின்றது. மேலும் இந்த மோதலை ஆரம்பித்தவர்களுக்கும் இதே போன்ற நிலைமை தான் காணப்படும். இந்த போரானது எந்த திசையை நோக்கி செல்கின்றது, எதனை நோக்கி நகர்கின்றது என்பதனை போரை ஆரம்பித்தவர்களினால் கூட கணிக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார். உண்மையில் ஈரானினுடைய தாக்குதல்களில் ரஷ்யாவே மிரண்டு போயுள்ளது. இதுவரைக்கும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. ரஷ்ய அதிபர் புட்டினின் தலைமையில் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த விதமான நேரடியான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. 4 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய ரஷ்ய உக்ரைன் யுத்தத்திலும் கூட அமெரிக்காவுடைய தளங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை. அமெரிக்காவுடனான நேரடியான போராக மாறிவிடும் என்கின்ற அச்சத்தின் விளைவாகவும் அமெரிக்காவுடனான நேரடியான மோதலுக்கு ரஷ்யா முழுமையாக தயாராகவில்லை என்பதன் காரணத்தினாலும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய தலைமையில் அமெரிக்க தளங்களுக்கு எதிரான எந்த விதமான தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை. அதாவது அமெரிக்காவுடனான நேரடியான போரில் ஈடுபடுவதனை ரஷ்யா ஒரு மிகப்பெரிய போராகவே கருதி இருந்தது. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த விமானப்படை பலத்தையும் கடற்படை பலத்தையும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய படைபலமாகவே எண்ணி இருந்தது. இதனால் தான் 4 வருட ரஷ்ய உக்ரைன் யுத்தத்திலும் கூட ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை எதுவும் மேற்கொண்டிருக்கவில்லை. மேலும் அமெரிக்க தளம் ஒன்றை இலக்கு வைத்து கூட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அதே போன்று சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார ரீதியில் சீனா பல காய் நகர்த்தல்களை மேற்கொண்டாலும் இன்னும் அமெரிக்காவுக்கு எதிரான நேரடியான போரில் களமிறங்குவதற்கு சீனா தயாராகவும் இல்லை. அமெரிக்காவை போன்று மிகப்பெரிய கடற்படை பலத்தையும் இராணுவ பலத்தையும் சீனா கொண்டிருந்தாலும் அமெரிக்காவுடனான நேரடியான மோதலுக்கு செல்வதற்கு சீனா பின்வாங்குகின்றது. பொருளாதார ரீதியாகவே அமெரிக்காவை சிதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சீனா செயற்படுகின்றது. இப்படியான நிலைமையில் தான் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் செய்வதற்கு பயப்படக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது.
வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நலன்களை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பயப்படும் சந்தர்ப்பத்தில் ஈரான் அமெரிக்காவின் இராணுவ கட்டளை தளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் பெறுமதி அளவிலான ராடர் கருவிகளையும் மிக முக்கியமான அமைப்புகளையும் ஈரான் தரைமட்டமாக்குகின்றது. ஈரான் இருக்கக்கூடிய இடத்தில் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ இருந்திருந்தாலும் கூட இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். அமெரிக்காவினுடைய ஆயுத பலம் தொடர்பான மாயைகளையும் கட்டுக்கதைகளையும் ஈரான் தற்போது தகர்த்தெறிந்துள்ளது. சர்வதேச ரீதியில் அமெரிக்கா பலவீனமானது என்பதனையும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பு பலவீனமானது என்பதனையும் ஈரான் உறுதி செய்துள்ளது. அத்தோடு ஈரானிய IRGC இராணுவத்தின் மூத்த செய்தி தொடர்பாளர் சர்தார் சக்கராட்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 17 அமெரிக்க தளங்களை நாங்கள் தரைமட்டமாக்கியுள்ளோம். இந்த அமெரிக்க தளங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்காவின் சொத்துக்களை அளித்துள்ளோம். மேற்காசியாவை முழுமையாக கண்காணிப்பதற்கும் மேற்காசியாவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக பாதுகாப்பதற்குமே இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா இராணுவ கட்டளை தளங்களையும் அதனுடைய நலன்களையும் அமைத்தது. இந்த இராணுவ தளங்கள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விடயத்தையும் மேற்கொண்டது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை முழுமையாக கண்காணித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அமெரிக்கா இந்த இராணுவ கட்டளை தளங்களை பயன்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் இவற்றை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா கிட்டத்தட்ட 50 வருடங்களாக முதலீடு செய்துள்ளது. 50 வருடங்களாக முதலீடு செய்து பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களை செலவழித்து அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த அமெரிக்க கட்டளை தளங்களை உருவாக்கியுள்ளது. ஆனால் தற்போது நாங்கள் 3 வாரத்திற்குள்ளேயே அமெரிக்காவினுடைய இந்த கட்டளை தளங்களை தரைமட்டமாக்கிவிட்டோம். அமெரிக்காவினுடைய ராடர் கருவிகளையும் மிக முக்கியமான உளவு தளங்களையும் அளித்துவிட்டோம். 50 வருடங்களாக அமெரிக்கா மேற்கொண்ட முதலீடுகளை வெறும் 3 வாரத்திற்குள்ளேயே நாங்கள் சிதைத்து விட்டோம், அளித்துவிட்டோம். இவ்வளவு காலமாக அமெரிக்கா சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தி வந்த அனைத்து மாயைகளையும் நாங்கள் துடைத்தெறிந்து விட்டோம். அமெரிக்கா என்பது பேப்பர் டைகர், காகித புலி என்பதனையும் உறுதி செய்து விட்டோம் என IRGC இராணுவத்தினுடைய மூத்த ஊடக பேச்சாளர் சக்கராட்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தற்போது ஈரானுக்குள்ளே குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள். கடந்த 3 வாரங்களாக ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய நகரசபை கட்டமைப்புகளையும் அரச உள்கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இராணுவ களஞ்சிய சாலைகளையும் ஏவுகணை தளங்களையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த தாக்குதலின் மூலமாக அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஏவுகணை களஞ்சிய சாலைகளையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் அளிக்க முடியவில்லை. அரச கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டாலும் ஈரானிய அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை முடக்க முடியவில்லை. இதனால் தற்போது அடுத்த கட்டமாக ஈரானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு பொதுமக்களுடைய குடியிருப்பு கட்டிடங்கள் இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. இதற்கமைவாக கடந்த 3 நாட்களாக குடியிருப்பு பிரதேசங்களில் தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் குடியிருப்பு பிரதேசங்களிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சில சிறிய வெடிகுண்டுகளையும் கண்ணி வெடிகளையும் வீசி வருகின்றது. அதிகமாக பொதுமக்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்களில் வீதிகளில் தெருக்களில் சிறிய சட்டி வடிவிலும் டின் வடிவிலும் இருக்கக்கூடிய வெடிகுண்டுகளை வீசி வருகின்றது. மேலும் இதன் மூலமாக ஈரானிய மக்களுக்கு அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துவதே இவர்களுடைய நோக்கமாகும். குறிப்பாக இஸ்பஹான் பிரதேசத்திலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலுமேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வாறு குண்டுகளை வீசி வருகின்றன. அத்தோடு ஈரானிய களத்திலே மொசாடோடு இணைந்திருக்கக்கூடிய பல உளவாளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். நேற்றிரவு மொசாட் உளவாளிகளுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 150க்கும் அதிகமான மொசாட் உளவாளிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உளவாளிகளை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வாய்வழியாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களின் மூலமாகவும் ஈரானுக்கு எதிரான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று அதிகாலை வேளையில் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானிய அரசாங்கம் எங்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. ஈரானின் மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை இன்னும் 10 நாட்களுக்கு தள்ளி போடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். மேலும் இந்த கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். ஈரானிய அரசாங்கத்திற்கு நான் இன்னும் 10 நாட்கள் காலக்கெடுவை வழங்கியுள்ளேன். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வரையில் நான் காலக்கெடுவை வழங்கியுள்ளேன். இதற்குள்ளே பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு பதில்களை வழங்கியிருந்தது. ஈரான் டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்து மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துமாறும் ஒத்திவைக்குமாறும் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நாடகங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கு பிறகு
பிறகும் இவற்றை நம்புவோம் என்று நினைத்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவது அவருடைய முட்டாள்தனத்தையே உறுதிப்படுத்துகின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு பதிலடிகளை வழங்கியிருந்தது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்திருப்பதாக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டுவிட்டு நாளைய தினமோ அல்லது அதற்குள்ளேயோ தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். மேலும் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். பங்குச் சந்தைகளை முழுமையாக திறந்துவிட்டு அவர்கள் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை. 10 நாள் காலக்கெடுவை வழங்கியுள்ளோம் என்று கூறி ஈரானை ஏமாற்றிவிட்டு சர்வதேசத்தை ஏமாற்றிவிட்டு ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடுமே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான போலி பிரச்சாரங்களை முன்வைத்துள்ளார். உண்மையிலேயே இதற்கு பிறகும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை அனைவரும் நம்புவார்கள் என்று எண்ணி டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது அவருடைய முட்டாள்தனத்தையே குறிக்கின்றது. எனவே பெரும்பாலும் நாளைய தினம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிப்பார் அல்லது அடுத்த வார இறுதியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார். இந்த 10 நாட்களுக்குள் எந்த தினத்தில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனை ஈரானுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காகவே ஆச்சரிய தாக்குதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஆச்சரிய தாக்குதல்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அமெரிக்க களத்திலிருந்தும் பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அடுத்து ஈரானின் இராணுவ மத்திய கட்டளை தளமான காத்தமல் அன்பியா மத்திய கட்டளை தளம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன, தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதனால் குறித்த அமெரிக்க கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தளபதிகளும் தப்பியோடி ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் தங்கியுள்ளார்கள். GCC நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹோட்டல் விடுதிகளில் இவர்கள் பதுங்கியுள்ளார்கள். இதனால் இவ்வாறு ஹோட்டல்களில் விடுதிகளில் பதுங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பாக அமெரிக்க சிப்பாய்கள் தொடர்பான தகவல்களை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களை கேடயமாகவே அமெரிக்க இராணுவம் பயன்படுத்துகின்றது. உங்களுடைய பாதுகாப்பை அச்சத்தில் ஆழ்த்தியே அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு பதுங்கி இருந்துள்ளார்கள். இதனால் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஹோட்டல்களில் விடுதிகளில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளை வெளியேற்றுவதற்கான உச்ச அழுத்தங்களை உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு வழங்குங்கள். மேலும் நாங்கள் ஹோட்டல்களில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் வேட்டையாடத்தான் போகின்றோம் என காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். அமெரிக்க அதிகாரிகள், சிப்பாய்கள், தளபதிகள் தற்போது GCC நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களிலும் விடுதிகளிலும் பதுங்கியுள்ளார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளையும் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாட்டார்கள். இதே போன்று GCC நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்கள் அவசரமாக அமெரிக்க அதிகாரிகளையும் தளபதிகளையும் முழுமையாக வெளியேற்றிவிட வேண்டும். மேலும் இந்த ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் ஒரு பொழுதும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டார். அதாவது அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய உளவாளிகள் அமெரிக்க அதிகாரிகள், தளபதிகள், சிப்பாய்கள் பதுங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்கள், ஹோட்டல்கள் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் ஈரானுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். தற்போது அடுத்த கட்டமாக ஈரான் குறித்த ஹோட்டல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இந்த ஹோட்டல்களிலே பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதனாலேயே தற்போது ஹோட்டல் நிறுவனங்கள் இறுதி எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் வேட்டையாடக்கூடிய அடுத்த கட்ட தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கப் போகின்றது. அடுத்து ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வீரியமான கொத்துகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதலிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மத்திய பிரதேசத்தில் 6 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. 4க்கும் அதிகமான கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கட்டிடம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக மூடி மறைத்து விட்டது. அதே போன்று இன்று அதிகாலை வேளையிலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.